ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி தமிழ்நில பார்த்துருப்பீங்க. சிதம்பரத்துலேருந்து முதுகுளத்தூர் போகிறோம். சிதம்பரம் டு முதுகுளத்தூர் ஈசிஆர் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் நம்ம டெல்டா லெவலில் ஒரு லாங்கஸ்ட்டு பஸ் தான். என்னோடய ஃபேவரட் பஸ்ஸும் இதாங்க கைஸ். இப்போ உள்ள எண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான் தஞ்சாவூர் டு சிதம்பரம், சிதம்பரம் டு தஞ்சாவூர் ஸ்ரீ சண்முகம் பஸ்ஸு. இதே ரூட்டில் செந்தில் பஸ் ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம போன தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸை இன்னொரு நாள் ட்ரை பண்ணுறேன். நம்ம முதுகுளத்தூர் பஸ்ஸு சிதம்பரத்துக்கு எப்போவுமே நைட்டு 8:50 வந்து ரீச் ஆகிடும். வந்து டின்னர் சாப்பிட்டு மண்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளும் சிதம்பரமில் வந்து டிரைவர்ஸ் மாறுவாங்க. அவங்க டின்னர் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பஸ்ஸை நைட்டு 9:50 எடுப்பாங்க. சிதம்பரம்லேருந்து இந்த பஸ் காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, கட்டுமாவடி, மணமேல்குடி, கோட்டைப்பட்டினம், மீமிசல், தொண்டி, ராமநாதபுரம், உத்திரகோசமங்கை வெளியே இந்த பஸ் முதுகுளத்தூர் போய் ரீச் ஆகுது. கரெக்டாக 9:50க்கு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த பஸ் ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் 366 கிலோமீட்ரு. இந்த 366 கிலோமீட்டர் இந்த பஸ் நைட் டைமில் 8 ஹவர்ஸ்லேயே கவர் பண்ணுது. ஏன்னா இந்த பஸ் நைட் ட்ரிப்பில் சீர்காழியும் உள்ளே போகாது, பைபாஸில் போயிடும். வேளாங்கண்ணியும் உள்ளே போகாது, ஸ்ட்ரைட்டாக போயிடுவான். அதோட நம்ம பட்டுக்கோட்டையும் ஸ்கிப் பண்ணி போகுது. சேதுவாசத்திரம்லேருந்து அதிரமட்டம் வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிடுது. அதனால் நைட் டைமில் மட்டும் 8 மணி நேரத்தில் போயிடும். சிதம்பரம்லேருந்து நைட்டு 9:50க்கு எடுத்து காலையில் 6:30 மணிக்கு முதுகுளத்தூர் போயிடும். டே டைமில் காலையில் 6:30 மணிக்கு முதுகுளத்தூருக்கு இந்த பஸ் போகும். அவங்க போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு காலையில் 10:50க்கு முதுகுளத்தூர்லேருந்து இந்த பஸ் எடுப்பாங்க. சிதம்பரமுக்கு நைட்டு 8:50க்கு இந்த பஸ் வந்து ரீச் ஆகும். டே டைம் ட்ரிப்பில் மட்டும் 10 மணி நேரம் ஆகும் கைஸ். ஏன்னா நம்ம பட்டுக்கோட்டை வந்து போகும், வேளாங்கண்ணிக்கும் போகும், அதுக்கப்புறம் சீர்காழிக்குள்ளே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்புறமா தான் போகும். அதனால் டே டைமில் மட்டும் 10 ஹவர்ஸ் ஆகும் கைஸ். இப்போ நம்ம சிதம்பரத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே பைபாஸில் ஏற போகிறோம். இந்த ஹைவே தான் சென்னை டு நாகப்பட்டினம் நேஷனல் ஹைவே 32. இந்த நேஷனல் ஹைவேல ரோடு ஒர்க்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக முடியலை. சீர்காழிலேருந்து காரைக்கால் வரைக்கும் இன்னும் ஒர்க்ஸ் முடியவே இல்லை. 3-4 டைவர்ஷன்ஸ் இருக்குது. அதனாலே ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் திருக்கடியூர், தரங்கம்பாடியெல்லாம் உள்ளே போகுது. அந்த ஒர்க்ஸ் மட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நேஷனல் ஹைவேலே போயிடுவாங்க. அந்த ரோடு ஒர்க்ஸ்லாம் இப்போ நைட் டைமில் கிளியராக காமிக்க முடியுமான்னு தெரில. டே டைமில் ட்ராவல் பண்ணேன்னா காமிக்கிறேன். இந்த பஸ் நைட் டைமில் நம்ம பட்டுக்கோட்டை வராதனால இந்த பஸ்ஸை நிறைய பேருக்கு தெரியலை. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பட்டுக்கோட்டை வந்து தான் போயிட்டு இருந்துச்சு இந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் BS6 சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க பட்டுக்கோட்டை வரதே இல்லை. இவங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. கொடுத்த ரூட்டில் போகாமல் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்க ரூட்டு திருத்துறைப்பூண்டியிலேருந்து முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை வழியாக தான் கட்டுமாடி போய்ட்டு ஈஸியாக ஜாயின்ட் ஆகும். ஆனால் இவங்க நைட் டைமில் மட்டும் எப்படி போகிறாங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து சேதுபாசத்திரம், மதுராம்பட்டினம் வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. இவங்க கொடுத்துருக்க ரூட்டு படி பார்த்தோம்னா முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை வந்துட்டு தான் போகணும் நைட் டைமில். கேட்டால் நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் போனோம், ஆனால் அவங்க பட்டுக்கோட்டையில் வந்து ஆள் அவ்வளோவா இறங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டையில் என்ன சிச்சுவேஷன்னா நைட் டைமில் வந்து ராமநாதபுரமுக்கு ரொம்ப கம்மியான பஸ்ஸஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் இங்கேருந்து போகிறவங்க பட்டுக்கோட்டை நிறைய பேர் இறங்காட்டியும் அங்கேருந்து ராமநாதபுரம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லியுமே அவங்க கேட்கல. இந்த பஸ்ஸில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். லைட்லாம் எடுத்தோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸ்பீடாக போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிதம்பரம் டு காரைக்கால் நான் ஸ்டாப் தான். அதே மாதிரி காரைக்கால் டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி டு திருத்துறைப்பூண்டி எல்லாமே நான் ஸ்டாப் தான். அப்புறம் திருத்துறைப்பூண்டி பைபாஸில் தான் ஒரு டீ கடையில் நிப்பாட்டுவாங்க. ஒரு 1:15, 1:20 போல் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் சேதுவாசத்திரம் இல்லைனா அதிரம்பட்டம் தான் கைஸ். அதுக்கிடையில் நான் ஸ்டாப் தான். 11:14க்கு ஒரு நிமிஷம் இல்லையே நம்ம காரைக்கால் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம ராமேஸ்வரம் டு சிதம்பரம் பஸ் எப்போவுமே மீட் ஆகும் காரைக்காலில். இன்றைக்கி தான் அந்த பஸ்ஸை காணும். இன்றைக்கி முன்னாடியே போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். காரைக்காலுக்கு அப்புறம் இந்த பஸ் அடுத்து நாகூர் தான் நிற்கும். நாகூருக்கு அப்புறம் நாகப்பட்டினம் தான் நிற்கும். இது ஒரு சூப்பரான நான் ஸ்டாப் பஸ்ஸு கைஸ். எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் போகிறவங்களுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸு. காரைக்காலுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் நாகூர் தான். நாகூரில் பார்க்கலாம். இந்த பஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா சிதம்பரம், காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் வர்றவங்களுக்கும், வேளாங்கண்ணி, தொண்டி, ராமநாதபுரம் போகிறவங்களுக்குலாம் இந்த பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே ஒரு பஸ் தான் சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் போகிறதுக்கு நைட் டைமில் ஃபாஸ்டஸ்ட் பஸ்ஸு. எப்படின்னா ட்ரெயினோட டைமிங்க்கு ஈக்குவலாக இந்த பஸ்ஸும் போகிறோம். இதே டைமிங்கில் நைட்டு 9:50க்கு சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் போகிறதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதாவது நம்ம தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் தான். அந்த ட்ரெயின் வந்து சிதம்பரமுக்கு நைட்டு 9:50க்கு வரும். ராமநாதபுரமுக்கு அந்த ட்ரெயின் காலையில் 4:15க்கு போகும். சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரத்துக்கு அந்த ட்ரெயின் ரூட் வந்து கொஞ்சம் சுற்று தான். ஏன்னா மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி வழியாக போகும். காரைக்குடியிலேருந்து சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி வழியாக சுற்றி வரும். ஆனால் இந்த பஸ்ஸோட ரூட்டு ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு. அதனால தான் இந்த பஸ்ஸும் அதே டைமிங்கில் போயிடுறான். காலையில் 5 மணிக்கெலாம் ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு போயிடும்.
ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஷெட்யூல்டு டைம் ராமநாதபுரமில் காலையில் 6:30 மணிக்கு தான். இந்த பஸ் தான் வந்து நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணி 5 மணிக்கு போகுது. தொண்டியில் வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து ஷெட்யூல்டு டைம் காலையில் 5:30 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போதுமே இந்த பஸ் 4 மணிக்கு போயிடும். ஏன்னா அவ்வளோ இடத்த ஸ்கிப் பண்ணி போகுதுல்ல, சீர்காழி, பட்டுக்கோட்டை நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணி போகுது. இவங்க இப்படி நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸை ஸ்கிப் பண்ணி வேகமாக போகிறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்ட்டே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பஸ் இருக்கும். ஒரு பஸ்ஸு போகிறதுக்கும் ஒரு பஸ் வர்றதுக்கும் 2 பஸ் ரன் ஆகும். ஆனால் இந்த ஈசிஆரில் ரன் ஆகிற பஸ்ஸஸில் ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சிதம்பரம் பஸ்ஸஸ் தான். இந்த பஸ் வந்து காரைக்காலுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கில் எப்போவுமே பெட்ரோல் போடுவாங்க. இந்த இடத்துல டே டைமில் பெட்ரோல் போட மாட்டாங்க, மொத்தமாக சேர்த்து நைட் டைமில் தான் இப்போ தான் போடுவாங்க எப்போதுமே. எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்காங்கன்னா 10,786 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க கைஸ். 125 லிட்டர் போட்டிருக்காங்க. முதுகுளத்தூர்லேருந்து சிதம்பரம் வரத்துக்கு 366 கிலோமீட்டர், திரும்ப எக்ஸ்ட்ரா 60 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக 420 கிலோமீட்டருக்கு 125 லிட்டர் தேவைப்படுது. இங்கே காரைக்காலை தாண்டி வரும்போது எப்போவுமே செக்கிங் இருக்குங்க. எல்லா பஸ்ஸஸுமே நல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லார் பேக்லையும் என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. வரும்போதும் சரி போகும்போதும் சரி எப்போதுமே செக்கிங் இருக்கும். நாகூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:54 ஆகுது. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நாகப்பட்டினம் போயிடுவாங்க. முதல்ல சொன்னேன்ல கைஸ், ஈசிஆரில் ரன் ஆகிற பஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரே பஸ் தான் இருக்குது. இந்த பஸ் தான் போவோம், ரிட்டன் கிளம்பி அதே பஸ் தான் திரும்ப போவோம். கரெக்டாக 12:05க்கு நம்ம நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நாகப்பட்டினமில் எப்போவுமே இந்த பஸ்ஸுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க. நாகப்பட்டினமில் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் பஸ்ஸஸே இல்லாமல் தான் இருக்குது. இந்த மாதிரி வர ஈசிஆர் ரைடர்ஸ் தான் ஒன்று ஒன்றா வரும் நைட் டைமில். முன்னாடி ஒரு நாள் சாயல்குடியிலேருந்து சிதம்பரம் வர ஈசிஆர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த பஸ் நைட்டு 1:30 மணிக்கு நாகப்பட்டினம் வந்துச்சு. 1:30 மணி அந்த டைமிங்கில் நாகப்பட்டினம்லேருந்து எந்த பஸ்ஸுமே கிடையாது. சாயல்குடியிலேருந்து சிதம்பரம் வர அந்த ஒரே பஸ் மட்டும் தான் வந்து கிளம்பி போச்சு. ஒரு பஸ்ஸு கூட பஸ் ஸ்டாண்டில் கிடையாது. நாகப்பட்டினமில் நைட்டு 12 to 3 மட்டும் பஸ்ஸஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் 12:10க்கு நம்ம நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த டைமிங்கில் நாகப்பட்டினம்லேருந்து எந்த பஸ்ஸும் கிடையாது. நம்ம மட்டும்தான் வர்றோம், கிளம்பி போகிறோம். இப்போ ஒரு திருச்சி வண்டி ஒன்று போச்சு, நான் பார்த்தேன். அதுவும் நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம், வேறு எந்த பஸ்ஸுமே கிடையாது. அதனால் பட்டுக்கோட்டை போகிறவங்க நாகப்பட்டினம் வந்து மாறி போய்க்கலான்னு நினச்சி வந்துடாதீங்க. நாகப்பட்டினமில் நைட்டு பஸ்ஸு கிடையாது, காலையில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகும் பட்டுக்கோட்டைக்கு பஸ்ஸு. அதனால் நைட் டைமில் இந்த நாகப்பட்டினம் ரூட்டு யூஸ் பண்ணாதீங்க. பட்டுக்கோட்டைக்கு போகிறவங்க தஞ்சாவூர் போயிருங்க. ஒரு 2 மணி நேரம் அதிகமாக இருந்தாலும் தஞ்சாவூர் சைடு அதிகமாக பஸ் இருக்கும். தஞ்சாவூருக்கே டேரெக்ட் பஸ் இல்லாட்டியும் மாறி மாறி கூட போயிடலாம். அந்த லைனில் வந்து பஸ்ஸஸ் ரொம்ப அதிகம். அதோட தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. நீங்கள் ஒரு பஸ்ஸை விட்டுட்டாலும் அடுத்த பஸ்ஸில் வந்துக்கலாம். இங்கே நாகப்பட்டினம் ரூட்டில் அப்படி கிடையாது, கேப் விட்டு தான் பஸ் இருக்கும். கரெக்டாக 12:29க்கு நம்ம வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சிதம்பரம்லேருந்து பட்டுக்கோட்டை போகணுன்னா நாகப்பட்டினம் ரூட்டும் இருக்குது, தஞ்சாவூர் ரூட்டும் இருக்குது. தஞ்சாவூர் ரூட்டில் எனி டைம் பஸ் இருக்குது. நாகப்பட்டினம் ரூட்டில் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மி. சிதம்பரம் டு நாகப்பட்டினம் தனி பஸ் இருக்குது, நாகப்பட்டினம் டு பட்டுக்கோட்டை தனி பஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு half அன் ஹவர் கேப்பில் தான் இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து பிடிக்க முடியாது. அதோட நம்ம ஈசிஆர் ரைடர்ஸ் 5 பஸ் இருக்குது. ஈசிஆர் ரைடர்ஸ் வந்து சிதம்பரம் டு சாயல்குடி, சிதம்பரம் டு ராமேஸ்வரம், சிதம்பரம் டு ராமநாதபுரம், சிதம்பரம் டு முதுகுளத்தூர், சிதம்பரம் டு ராமேஸ்வரம் இன்னொன்று இருக்குது. டோட்டலாக 5 பஸ் இருக்குது சிதம்பரம்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு. இதில் சிதம்பரம்லேருந்து கிளம்பி பட்டுக்கோட்டைக்கு வந்து போகிற பஸ்ஸஸ் 2 மட்டும்தான். ஃபஸ்ட்டு மார்னிங் 3:50க்கு சிதம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். சிதம்பரம்லேருந்து 3:50 கிளம்பி பட்டுக்கோட்டைக்கு காலையில் 8:30 மணிக்கு வரும். அடுத்து சிதம்பரம் டு சாயல்குடி ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். இந்த பஸ் வந்து காலையில் 6:30 மணிக்கு சிதம்பரம்லேருந்து கிளம்பி மதியானம் 1 மணிக்கு பட்டுக்கோட்டை வரும். அடுத்து சிதம்பரம் டு ராமநாதபுரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 6:30 மணிக்கு சிதம்பரம்லேருந்து கிளம்புது. ஈவினிங் 6:30 மணிக்கு கிளம்புற அந்த பஸ்ஸே பட்டுக்கோட்டை போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு சிதம்பரம் டு ராமேஸ்வரம் பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸும் வந்து பட்டுக்கோட்டை போகாது. அடுத்து நைட்டு 9:50 கிளம்புற சிதம்பரம் டு முதுகுளத்தூர் ஈசிஆர் எக்ஸ்பிரஸும் பட்டுக்கோட்டை வராது. அதாவது நம்ம வந்துக்கிட்டு இருக்க பஸ் தான், இந்த பஸ்ஸும் பட்டுக்கோட்டை நைட்டு போகாது. இப்போ நம்ம வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:33 ஆகுது. வேளாங்கண்ணியில் கேட்டிருப்பீங்க, பஸ்ஸில் ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சவுண்டு வந்து என்னோடய சீட்டுக்கு பக்கத்துலேருந்து தான் வந்துச்சு. இவங்களால் வந்து பஸ்ஸஸை மெயின்டைனே பண்ண முடியல, ஒரு ரிப்பேர் பண்ண கூட முடியல. ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை கேஸ். இருக்கிறது ஒரே ஒரு பஸ் தான். காலையில் 10:50க்கு முதுகுளத்தூரில் கிளம்பி நைட்டு 8:50க்கு சிதம்பரம் வந்து 9:50க்கு சிதம்பரம்லேருந்து கிளம்பி நிறைய ஸ்டாப்பிங் ஸ்கிப் பண்ணி காலையில் 6:30 மணிக்கு முதுகுளத்தூர் போகுது. காலையில் 6:30 மணிலேருந்து 10:50 வரைக்கும் தான் ரெஸ்ட்டு. இந்த மாதிரி லாங்கஸ்ட்டு பஸ்ஸுக்கெலாம் 2 வண்டி கொடுக்கலாம் கைஸ்.
சின்ன டிஸ்டன்ஸ் போகிற வண்டிக்கெலாம் 2 வண்டி கொடுக்குறாங்க. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து 2 வண்டி கொடுக்காம ஒரே வண்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களும் பஸ்ஸஸை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு க்ளீனிங் கூட பண்ண முடியாமல் போயிட்டுருக்காங்க. அதனால தான் பஸ்ஸோட கண்டிஷனே பார்த்துக்க முடியல கைஸ். இந்த ஈசிஆர் ரைடர்ஸ் 5 பஸ்ஸுக்குமே வந்து சுத்தமாக டைம் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் இருக்குது. அதில் அவங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது. வண்டியை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வண்டியோட கண்டிஷன் சரியில்லை, க்ளீனாக இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்களே பாவம் ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், சண்டேஸ் வரும்போது எப்போவுமே அதே டிரைவர் கண்டக்டர் தான் வருவாங்க. நீங்கள் வந்து எப்போ சார் மாறிக்குவீங்க? இந்த பஸ்ஸில் வந்து மார்னிங்கும் நைட்டும் நீங்கள் ஒரே ஆள் தான் ஓட்டுறீங்க, எப்படி நீங்கள் ஓட்டுறீங்க, எப்படி மாறுவீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து சொன்னார், திங்கள் புதன் சனி இந்த 3 நாள் வந்து ஒரு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த 3 நாள் நாங்கள் ஓட்டுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். காலையில் 10:50லேருந்து அடுத்த நாள் காலையில் 6:00 வரைக்கும் ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை கைஸ். அதனால தான் இவங்க நிறைய ஸ்டாப்பிங்கை ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கும் ரீசனாக தான். அவங்க நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சாயல்குடி சிதம்பரம் பஸ்ஸை நம்ம திருத்துறைப்பூண்டி பைபாஸில் மீட் பண்ணியிருக்கோம். அந்த வண்டி தாங்க இதை வர நான் ஸ்டாப்பாக போகிற வண்டி. இதுக்கடுத்து வேளாங்கண்ணி விட அந்த வண்டி நிற்காது, நாகப்பட்டினம் தான் நிற்பான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுது கைஸ். திருத்துறைப்பூண்டி பைபாஸில் இந்த லெஃப்ட் சைடில் தான் டீ கடை இருக்குது. இப்போ நிப்பாட்டுவாங்க, ஒரு 1:25 வரைக்கும் நிற்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடையில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. 1:25க்கு எடுப்பாங்க. இந்த பஸ்ஸில் வர நீங்கள் யாராச்சும் ரெஸ்ட்டும் போகணுன்னு நினச்சிங்கன்னா சிதம்பரத்துக்கு அப்புறம் இந்த திருத்துறைப்பூண்டி பைபாஸில் தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் ஸ்டாப் தான், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நிப்பான், டக்குன்னு எடுத்துகிட்டே இருப்பான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:29 ஆகுது கைஸ். நம்ம திருத்துறைப்பூண்டி பைபாஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இனிமேல் அடுத்து எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. சேதுவாசத்தில் கூட நிற்க மாட்டான், அதிராம்பட்டினம் தான் அடுத்து நிற்பான். இந்த வண்டி நைட் ட்ரிப்பில் பட்டுக்கோட்டை போகாது, நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் ராமநாதபுரம் போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி. இந்த வண்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி மட்டும் எப்போதும் பட்டுக்கோட்டை போச்சுன்னா 2:30 மணிக்கெலாம் போயிடுவோம். எப்போதுமே திருத்துறைப்பூண்டி 1:15 எப்போவுமே 2:30 மணிக்கு பட்டுக்கோட்டை போயிடும். போகாமல் போகிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம், திரும்ப வந்து பட்டுக்கோட்டை வந்து பழையபடி வந்துட்டு போங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு நைட்டு பட்டுக்கோட்டை வந்துட்டு போகிற ஐடியாவே இல்லை கைஸ். வேகமாக ஓட்டி ராமநாதபுரம் போயிட்டு முதுகுளத்தூர் போய் நிப்பாட்டோம், அதான் இவங்க எய்மாக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:22 ஆகுது. இப்போ நம்ம சேதுபாசாத்திரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் அதிராம்பட்டினம் தான். பட்டுக்கோட்டை போக வேண்டியது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாப்பிங்காக அதிராம்பட்டினம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்படி பட்டுக்கோட்டை போச்சுன்னா அதிராம்பட்டினம் வராது, அப்புறம் கட்டுமாடியில் தான் ஈஸியாக ஜாயிண்ட் ஆகும். இப்போதைக்கு நைட் ட்ரிப்பில் இந்த வண்டி பட்டுக்கோட்டைக்கு யூஸ்ஃபுல் இல்லாட்டியும் அதிராம்பட்டினமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி. அதிராம்பட்டினம் வரவங்க இந்த வண்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைமில் சிதம்பரம் போகும்போது இந்த வண்டி அதிராம்பட்டினம் வராது. அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:42 ஆகுது. இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேங்க, சுத்தமாக முடியலை. தொண்டி இல்லைன்னா ராமநாதபுரமில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு தொண்டியிலே எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். காலையில் பார்க்கலாங்க. தொண்டி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:05 ஆகுது. இங்கேருந்து ராமநாதபுரம் 1 ஹவர் தான், காலையில் 5 மணிக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ காமிக்கிற பாருங்க தொண்டி பஸ் ஸ்டாண்டோட ஷெடியூலு. முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். சிதம்பரம் டு முதுகுளத்தூர் பாருங்க, 5:15 தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வேகமாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணி, குறிப்பாக வந்து சீர்காழி, பட்டுக்கோட்டை இந்த முக்கியமான இடங்களை ஸ்கிப் பண்ணி 5:15க்கு பதிலாக 4 மணிக்கே தொண்டி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க ஷெட்யூல் படி தான் வரணும். இவங்க சீர்காழி பட்டுக்கோட்டையெல்லாம் கரெக்டாக வந்துட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக 5:15க்கு கரெக்டாக தொண்டி வந்துடலாம். இவங்க வேகமாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நமக்குள்ள முக்கியமான ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு கைஸ். அந்த பகுதி மக்கள் நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உண்டு. அப்போ தான் இந்த வண்டி சீர்காழியும் சரி, அப்புறம் பட்டுக்கோட்டையும் சரி நைட் டைமில் உள்ளே போயிட்டு போகும். இதே மாதிரி தான் நான் ஸ்டாப் ரைட்டாக சிதம்பரம்லேருந்து திருப்பூர் போகிற ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வந்து ஜெயங்கொண்டம் உள்ளே போகாமல் போயிட்டு இருந்துச்சா. மக்கள் வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஜெயங்கொண்டம் இப்போ வந்து உள்ளே போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊருக்கும் வருவாங்க. மற்றதை கூட விடுங்க, சீர்காழி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த ஏரியாவை இவங்க ஸ்கிப் பண்ணி ஷெட்யூல் டைமுக்கு முன்னாடி வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இவங்களுக்கு வந்து ஷெட்யூல் டைம் படி பார்த்தா தொண்டி வந்து 5:15, ராமநாதபுரம் வந்து 6:15, 7:15க்கு தான் வந்து முதுகுளத்தூர் ரீச் ஆகணும். இவங்க காலையில் 6:30 மணிக்கு முதுகுளத்தூர் போகிறதுக்காக இவ்வளோ இடத்த ஸ்கிப் பண்ணி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து சிவியர் ஆக்ஷன் தேவை கைஸ். இதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான் உண்டு. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண பஸ்ஸஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டாப்பிங்ஸை ஸ்கிப் பண்ணி வேகமாக போனதில்லை. எந்த பஸ்ஸுமே அப்படி போனதே கிடையாது. இந்த பஸ்ஸு மட்டும்தான், இல்லை இந்த பஸ்ஸு மட்டும் இல்லை, 5 பஸ்ஸு சொன்னேன்ல, 5 பஸ்ஸில் 2 பஸ்ஸு மட்டும் கரெக்டாக போகும். 3 பஸ்ஸு வந்து இதே மாதிரி டே டைமில் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நைட் டைமில் மட்டும் இந்த மாதிரி சீர்காழி, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. இதை வந்து தடுக்கணுன்னா நீங்கள் சீர்காழி மக்கள், முத்துப்பேட்டை மக்கள், பட்டுக்கோட்டை மக்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான்.
அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ்கிட்ட கேளுங்க. அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த வண்டி கரெக்டாக வந்து போகும். டே டைமில் மட்டும் 20க்கு கரெக்டாக வருது. ஷெட்யூல் டைம் தான் மத்தியானம் 1:30 மணிக்கு கரெக்டாக வரும். ஏன்னா டே டைமில் வந்து எந்த ஸ்டாப்பிங்கையும் ஸ்கிப் பண்ணல இவங்க. அப்படி அப்போவும் டே டைம்லேயும் ஸ்கிப் பண்ணால் வண்டி காலியாக தான் போகும். அதனால தான் அப்போ மட்டும் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு ப்ரூஃப் காமிக்கிற பாருங்க. தொண்டியில் வந்து ஷெட்யூல் டைம் முதுகுளத்தூர் டு சிதம்பரம் பஸ்ஸுக்கு மத்தியானம் 1:30 மணி. இப்போ மட்டும் இந்த பஸ்ஸு கரெக்டாக 1:30க்கு தான் தொண்டிக்கு வரும். நான் பார்த்துருக்கேன். தொண்டிலேருந்து ஒரு தடவை சிதம்பரத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டே டைமில் மட்டும் இந்த பஸ் கரெக்டாக ஷெட்யூல்டு டைமுக்கு போகுது. எல்லா ஸ்டாப்பிங்கும் கரெக்டாக நின்று போகுது. நைட் டைமில் மட்டும் இவ்வளோ இடத்த ஸ்கிப் பண்ணி இவ்வளோ வேகமாக போகிறது வந்து தப்பு தான் அது. இது வந்து பீப்புள்ஸ் நம்ம தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அப்போ தான் திரும்ப நம்ம முதுகுளத்தூர் பஸ்ஸு சீர்காழி, பட்டுக்கோட்டை, அப்புறம் முத்துப்பேட்டையெல்லாம் வந்து போகும். சீர்காழி, முத்துப்பேட்டை கூட கொஞ்சம் சின்ன ஊர்னாலும் பட்டுக்கோட்டை பெரிய ஒரு முக்கியமான ஊரை விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டுக்கோட்டைக்கு வர்றவங்க இந்த பஸ்ஸில் இல்லாட்டியும் பட்டுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதனால் இந்த பஸ்ஸில் வர நீங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான் பட்டுக்கோட்டை வருவாங்க. தயவு செஞ்சு சிதம்பரம்லேருந்து பட்டுக்கோட்டை போகிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஏறுங்க. லாங் டிக்கெட்னால் கண்டிப்பாக போவாங்க. நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய பேரும் ஒன்றா ஏறி எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக போவாங்க. எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ராமநாதபுரம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். தொண்டி டு ராமநாதபுரம் எப்போவுமே 1 ஹவர் ஆகும். இந்த வண்டி 3/4 மணி நேரத்துக்குள்ளே வந்துருச்சு. காரைக்காலில் செக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் லேட் ஆகி ஒரு 10-15 நிமிஷம் லேட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. தொண்டிக்கு எப்போவுமே 4 மணிக்கு வந்துடும். இன்றைக்கி 4:10க்கு தான் வந்துச்சு. அப்படி இருந்து 3/4 மணி நேரத்தில் வந்துச்சு. இப்போ நம்ம ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கே ராமநாதபுரமில் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஆனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. முன்னாடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகும்போதெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் ஒன்றா இருக்கும். ஈஸியாக மாறிக்கலாம். இப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போய் தான் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒர்த்து கைஸ். செம குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கைஸ். திருச்சிக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேட்ச் ஒர்க்குன்னு ஒரு ரீல் வைரலாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது நம்ம பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் தான். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் கட்டி ஓப்பன் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே மேலேருந்து ஒரு சிமெண்ட் வந்து லைட்டாக பேர்ந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி ஒரு வேளை அங்கேருந்து பஸ்ஸஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகியிருந்து அங்கே ஒரு ஆள் நின்றுருந்தால் அவங்க மேலே இது விழுந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டியில் கட்டி வச்சுருக்காங்க நியூ பஸ் ஸ்டாண்டை. ஆனால் இங்கே ராமநாதபுரமில் அப்படி இல்லை. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம 5:05க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 325 கிலோமீட்டர் நம்ம வந்து 7 ஹவர்ஸில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து முதுகுளத்தூர் 45 கிலோமீட்டர் தான். ஒரு 1 ஹவருக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே ராமநாதபுரமில் மினிமம் ஒரு 1/2 ஹவர் ஆல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்கிறாங்க. சிதம்பரம்லேருந்து கிளம்பி திருத்துறைப்பூண்டியில் 1:15க்கு டீ குடிக்க பிரேக் போடுறாங்க. அடுத்து ராமநாதபுரமில் 5 மணிக்கு டீ குடிக்கிறாங்க. இந்த 2 இடத்துல டீ பிரேக் எடுத்துக்கிறாங்க. பஸ் எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இதுக்கடுத்து முதுகுளத்தூர் பஸ் வந்துருச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:24 ஆகுது. 5:05லேருந்து 5:25 வரைக்கும் 20 நிமிஷம் ராமநாதபுரமில் ஆல்ட் இருக்குது. இந்த பஸ்ஸில் சிதம்பரம்லேருந்தோ இல்லை நாகப்பட்டினம்லேருந்தோ முதுகுளத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க ராமநாதபுரம் பண்ணுறோன்னா டிரைவர் கண்டக்டரோட டீ குடிச்சிட்டு ரெஸ்ட்டும் போகிறோன்னா போயிட்டு பஸ்ஸில் ஏறிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரைடர் கைஸ். 366 கிலோமீட்டர் சிதம்பரம்லேருந்து முதுகுளத்தூர் வரைக்கும் 8 மணி நேரத்தில் கவர் பண்ணுறோம். சூப்பரான பஸ்ஸு கைஸ். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:25 ஆகுது. ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. இந்த பஸ் ஒரு சில டைம் ராமநாதபுரம் வரும்போது ரொம்ப ஃபுல்லாக தான் வரும். இதில் முதுகுளத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வண்டியில் ஸ்டாண்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ராமநாதபுரம் வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ராமநாதபுரமில் இந்த பஸ் வரும்போது இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு முதுகுளத்தூர் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. நம்ம ஈசிஆர் எக்ஸ்பிரஸில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு வந்து மாறிக்கோங்க. அப்படி இல்லை ஃப்ரீயாக தான் இந்த மாதிரி தான் போகுதுன்னா இதிலே போய்க்கோங்க. இதில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 3/4 மணி நேரத்தில் போயிடுவான். இந்த ப்ரைவேட் பஸ்ஸும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் 1.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. இதில் போகிறதுக்கு நீங்கள் அதில் கஷ்டப்பட்டு போனாலும் 3/4 மணி நேரத்தில் போய் இறங்கிடலாம். இந்த பஸ்ஸில் சிதம்பரம்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஜெர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன நம்ம பட்டுக்கோட்டை போகலை, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஜெர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.